பிசாசு யாருன்னா பரலோகத்துல தேவனுடைய சமூகத்துல இருந்த ஒரு தூதன் தான் இந்த பிசாசு. அவனை ஆண்டவர் பிசாசா படைக்கல, அவனை ஆண்டவர் ஒரு தூதனா படைத்தார். பரலோகத்தில் ஆண்டவர் கோடி கோடி கணக்கான தூதர்களை வைத்திருக்கிறார். அந்த தூதர்களில பிரதானமான சில தூதர்களை ஆண்டவர் உருவாக்கி அந்த தூதர்களுக்கு சில பொறுப்புகளை கொடுத்தார். கேப்ரியேல், மீகாவேல், ரஃபேல், அதுக்கு பிறகு லூசிபர் போன்ற பிரதான தூதர்கள் பரலோகத்தில் இருந்தார்கள். இதுல இந்த லூசிபர் ஆண்டவருடைய சிங்காசனத்தின் பக்கத்திலே அவனுக்கு ஒரு சிங்காசனத்தை கொடுத்த, நீ என்னை ஆராதிக்கும்படி உனக்கு நான் பொறுப்புகளை தர, நீ என்னை இரவும் பகலும் ஆராதித்து தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி லூசிபருக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்த. ஆண்டவர் அவ்வளவு ஒரு தருணத்தை, பொறுப்பை, ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த தூதனுக்கு கொடுத்திருந்தார். ஆனா இந்த தூதனுக்குள்ள ஒரு பெருமை வந்தது. என்ன பெருமை? நான் ஆண்டவர் ஆராதிக்கணுமா, இவருக்கு நான் பணியணுமா, இவரை நான் தொழுது கொள்ளணுமா, என்னதான் எல்லாரும் தொழுது கொள்ளணும், தேவ தூதர்கள் என்னதான் ஆராதிக்கணும், நான் இந்த ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு மேலா என் சிங்காசனத்தை நான் உயர்த்த போறேன்னு சொல்லி ஆண்டவர் அவன் எதிர்த்து நின்றான். ஒரு பெருமை அவனுக்குள்ள, ஒரு மன மேட்டிமை. அவன் அழகா இருந்தது நிமித்தம் அவனுக்கு இசையின் ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். நல்ல பாடுகிற, ஆராதிக்கிற ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆண்டவர் இவ்வளவு கிருபைகளை கொடுத்திருந்தார். ஆனா பெருமை உச்சிக்கு ஏறியது. ஆண்டவர் பார்த்தார், நீ என்னை விட நீ உயரமா போகணும்னு ஆசைப்பட்டுட்ட, நீ என்னை எதிர்த்த, உனக்கு கீழாக கொடுக்கப்பட்ட ஒரு கூட்ட தேவ தூதர்களை நீ ஏமாத்தி வஞ்சித்து உன்னை தேவனாக அவர்களுக்கு நீ காட்டிட்ட. அதனால இனி நீ பரலோகத்தில் இருக்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த தூதனையும் அவனை சார்ந்த, அவனால் வஞ்சிக்கப்பட்ட ஒரு கூட்ட தூதர்களையும் என்ன பண்ணிட்டாரு? பரலோகத்திலிருந்து தள்ளிட்டார். இப்போ இந்த தள்ளப்பட்ட தூதர்கள் தான் பூமியில பிசாசுகளாக சுற்றி கொண்டிருக்கிறார். அந்த பிசாசுகள் தான் இன்னைக்கு வான மண்டலங்களை பிடித்து, வான மண்டலத்தில் அவன் ராஜ்யத்தை கட்டி, பூமி மண்டலத்தில் விழுந்த சில தூதர்கள், சில பிசாசின் ஆவிகள் இன்றைக்கு அப்படியே பூமியில சுற்றி 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 திரிந்து இந்த பூமியில பிசாசுகளாக உலாவிக் கொண்டிருக்கிறது. சரி, இதுக்கு நமக்கு இப்ப என்ன சம்பந்தம்னா, இதுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. பிசாசுகளுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா ஏன் நம்முடைய வாழ்க்கையில பிசாசுகள் போராடுதுன்னா, இந்த பிசாசுகள் ஆண்டவர் மேல கோபமா இருக்கு. என்ன தள்ளிட்டார், எங்களை பரலோகத்தில் தள்ளிட்டு இவரு மனுஷர்களை உண்டாக்கி நாங்க துதிக்கிற இடத்துல அவர்களை வைத்து வச்சிட்டாரு. இப்ப பிசாசுகள் தள்ளப்பட்ட இடத்துல ஆண்டவர் யாரை நிரப்பினாரு? மனுஷர்களை நிரப்பினார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் என் ஜனங்கள், என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் உன்னை எதற்காக படைச்சார்? தள்ளப்பட்ட பிசாசுடைய இடத்துல உங்களை கொண்டு வந்து நிறுத்தி, இவங்க என்ன துதிப்பாங்க, இவங்க ஏன் ஜனங்க, நான் அவர்கள் தேவனா இருப்பேன், நான் அவர்கள் நடுவில் உலாவி அவர்கள் தேவனா இருப்பேன், இவர்கள் என்னை துதி சொல்லி வருவார்கள், என்னை ஆராதிப்பார்கள், என்னை தொழுது கொள்வார்கள் என்று சொல்லி உங்களை அவருடைய சாயலாக, அவருடைய ரூபமாக தேவன் நம்மை சிருஷ்டித்தார். இப்ப யாருடைய பிளேஸ்ல கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு? தள்ளப்பட்ட தூதர்களுடைய இடத்துல, ஒரு மகிமையான இடத்துல, தேவனை ஆராதிக்க கூடிய ஒரு உன்னத ஸ்தலத்துல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார்.